டிஎன்பிஎஸ்சி டெட் ரிலேட்டடாக ஹிஸ்ட்ரியில் ஒன் வேர்டு கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேள்வி 25. ஹம்முராபி சூரிய கடவுளிடமிருந்து சட்டத்தொகுப்பு பெற்றுக்கொள்வது போன்ற காட்சி அமோரிடைஸ் என்ற இடத்துல கல்வெட்டில் எந்த மொழியில் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹல்முராபி சூரிய கடவுள்கிட்டேருந்து சட்டத்தொகுப்பு வாங்குற மாதிரி ஒரு பிக்சர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னும் பொழுது செமிட்டிக் மொழியில் இருக்குது. எந்த மொழி அப்படின்னும் பொழுது செமிட்டிக் மொழி. கேள்வி 26. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி வழங்கப்படுகின்ற தண்டனைக்கான வரையறுக்கப்பட்டது எந்த நாட்டவர்கிட்ட காணப்பட்டது அப்படின்னா பாபிலோனியர்கள்கிட்ட தான். என்ன தப்பு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனை. கை உடச்சிட்டா கை உடச்சிடணும், கால் உடச்சிட்டா கால் உடச்சிடணும். அந்த மாதிரி அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கறது. மஞ்சள் நதி இது எங்கே இருக்குது? மஞ்சள் நதிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மஞ்சள் நதிக்கு ஹுவாங்கோ நதி அப்படின்னும் மஞ்சள் நதி அப்படின்னும் அழைக்கப்படுது. ஏன்னா இந்த நதி மஞ்சள் நிறமான வண்டல் மண்ணை கொண்டு இருக்கிறதுனால 2 கரைகளுமே பொன்னிறமாக்குது இந்த மஞ்சள் நதி. அது மட்டும் இல்லாமல் இந்த நதியானது சீனாவுடைய துயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு விளைச்சலை உண்டு கொடுக்காம பேரழிவை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதனால் என்ன சொல்லி அழைக்கப்படுது? சீனாவுடைய துயரம் அப்படின்னு சொல்லி அழைச்சாலும் மஞ்சள் நதி தான். அடுத்து கேள்வி 28. சீனாவுடைய செம்மை காலம் என்று சிறப்பிக்கப்படுறது யாருடைய காலம் அப்படின்னா சௌ வம்சத்துடைய ஹுவாங் அப்படிங்கிற மன்னருடைய காலம்தான். 28க்கு இதான் ஆன்சர். கேள்வி 29. பீங்கான் கலையை உருவாக்குனது யார்? பீங்கான் கலையை உருவாக்குனது சீனர்கள். இப்போ நம்ம பீங்கான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா சீனர்கள் முதல்லையே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நவீன உலகிற்கு சீனா கொடுத்த நன்கொடை அப்படின்னு சொல்வது எதுனா டீ. டீ கூட சீனர்கள் தான் முதல்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது இந்தியாவுக்கு வந்தது. கேள்வி 31. சூரிய சந்திர கிரகண கோட்பாடுகளை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா அதுக்கும் சீனர்கள் தான். 31க்கு பதில் சீனர்கள். கேள்வி 32. சீனாவின் நன்கொடைகளில் சிறப்பானது எது அப்படின்னா என்னென்ன அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது தேநீர், அச்சு இயந்திரம், நீர் இயந்திரம், திசை காட்டும் கருவி, மட்டும் இல்லாமல் காகித நாணயம், கணிதத்துடைய அபாகஸ் முறை, மருத்துவத்தின் மனித உடல் கூறுகள், இது எல்லாமே சீனர்களுடைய படைப்பு தான். கேள்வி 33. இலியஸ் ஒடிசி அப்படின்னா என்ன? பார்வையற்ற ஹோமர் மற்றும் கவிஞரால் இயற்றப்பட்ட மாபெரும் கிரேக்க காவியம்தான் இலியஸ் மற்றும் ஒடிசி அப்படிங்கிறது. கேள்வி 34. குடியரசு என்ற நூலுடைய ஆசிரியர் யார்? குடியரசு என்ற நூலுடைய ஆசிரியர் பிளாட்டோ. இவர் யார் அப்படின்னா சாக்ரட்டிஸுடைய மாணவர் தான் பிளாட்டோ. கேள்வி 35. மேற்கத்திய தத்துவியலின் தந்தை என சொல்லப்படுறது யார் அப்படின்னா சாக்ரட்டிஸ். மேற்கத்திய தத்துவியல் தந்தை சாக்ரட்டிஸ். கேள்வி 36. வரலாற்றியலுடைய தந்தை ஹெரோடோடஸ். கேள்வி 37. மேற்கத்திய மருத்துவியலுடைய தந்தையாக புகழப்படுறது யார் அப்படின்னா ஹிப்போக்ராட்டஸ். இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. கேள்வி 38. கிரேக்க கட்டிடக்கலையின் மிக சிறந்த ஒன்றாக கருதப்படுறது எது அப்படின்னா எதினா தேவதைக்காக பார்த்தினானில் கட்டப்படுகின்ற ஒரு கோயில் தான் அது. கேள்வி 39. மிரோன், பீடியாஸ் அப்படின்றவங்க யார்? கிரேக்கத்துடைய புகழ்பெற்ற சிற்பிகள் தான். யார்? மிரோன் மற்றும் பீடியாஸ் அப்படிங்கிறது. கேள்வி 40. சர்வாதிகாரிகளில் மிக சிறந்தவர் யார்? ரொமானிய மன்னரான ஜூலியஸ் சீசர் தான் சர்வாதிகாரிலேயே மிக சிறந்தவர். கேள்வி 41. அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு சொல்லப்படுறது யார்? அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு சொல்லப்படுறது ஜூலியஸ் சீசருடைய மருமகன் ஆக்டோவியஸ் சீசர் தான். அகஸ்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மகத்தானவர் அப்படின்னு அர்த்தம். ஜூலியஸ் சீசரை விட்டு சென்ற பணிகளை வெற்றிகரமாக செஞ்சது
இவர்தான்.